எண்ணம்னா என்ன? நீங்கள் கொண்டிருந்த அந்த எண்ணங்களை எடுத்துக்கொண்ட அந்த எண்ணங்களை கர்த்தருடைய வார்த்தையின்படி உள்ள எண்ணங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா, சுகத்தின் எண்ணங்களை எடுத்தீங்கன்னா அந்த சுகத்தை நீங்க அப்படியே பார்க்க முடியும். படுத்த படுக்கையா இருக்கிறவங்க வியாதியில எழுந்து நடக்கிறதை பார்க்க முடியும். தரித்திரத்தில் கிடக்கிறவங்க, கடனில் கிடக்கிறவங்க அந்த கடனிலிருந்து மீண்டு செழிப்பாக வாழுகிறதை காண முடியும். அது ரொம்ப முக்கியம். பாருங்க, காட்டும் வழிகளில் செயல்களில் முற்றும் சிறந்த தேவரீ, மகிமை என்றென்றும் உமக்கே. மறுபடியும் காட்டும் வழிகளில் செயல்களில் முற்றும் சிறந்த தேவரீ, மீட்க வல்லவர், மீட்பெம்மை காக்க வல்லவர், மகிமை என்றென்றும் உமக்கே. இன்னும் ஒரு முறை பாடுவோம். காட்டும் வழிகளில், காட்டும் வழிகளில் அற்புதமான ஆண்டவர், ஆற்றும் செயல்களில் முற்றும் சிறந்த தேவரீ, மீட்க வல்லவர், மீட்பெம்மை காக்க வல்லவர், மகிமை என்றென்றும் உமக்கே. ஏராளமானவர், தாராளமானவர், நீரென் எல் ஷடாய், நீரை வாக்கும் போதுமானவர், சர்வ வல்ல தேவரீ, ஏராளமானவர், தாராளமானவர், தாராளமானவர், நீரே எல் ஷடாய், நீரை வாக்கும் சர்வ வல்ல தேவரீ, நீ போதும் நீர் போதும் போதும் என்றோ. போதகர் சாம் செல்லத்துறை அவர்கள் நடத்தும் பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரியில் ஊழிய பயிற்சி பெற உடனே விண்ணப்பிக்கவும். விண்ணப்ப படிவம் பெற பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரி, தபால் பெட்டி எண் 494, சென்னை 7 அல்லது கீழ்காணும் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளவும். ஒவ்வொரு எண்ணத்தையும் நாம பேசும்போது இது கர்த்தருடைய வார்த்தைக்கு ஏற்ற எண்ணமா அவன் பார்த்து பேசினா அப்ப என்ன ஆகுது? வேத வசனம் தான் சொல்லுது, பிலிப்பியர் 2:5 சொல்லுது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த இதே சிந்தை உங்களிலும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி கிறிஸ்து இயேசுவில் இருந்த அந்த சிந்தை நம்முடைய சிந்தை ஆயிடும். அவருடைய சிந்தை என்ன? அவரே சொல்றாரு, நான் பிதா சொல்லாம ஒன்னையும் சொன்னதும் கிடையாது, பிதா செய்யாம ஒன்னையும் செய்ததும் கிடையாது என்ற. அப்ப சொல்லுனால யோசிக்கிறார், என்னத்தை சொல்லணுன்றத யோசிக்கிறார். பாருங்க, யோசிக்காம எதையும் ஒண்ணு சொல்றது கிடையாது.
யோசிச்சுதான் சொல்றாரு. அப்ப ஒவ்வொரு தாட்டையும் ஒவ்வொரு எண்ணத்தையும் மெஷர் பண்ண வேண்டியதா இருக்குது. நம்முடைய மனதுக்குள்ள வருகிற ஒவ்வொரு தாட்டு எண்ணத்தையும் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு அதை அளந்து பார்க்க வேண்டியதா இருக்குது. அது சரியானதா என்று நிதானிக்க வேண்டியதா இருக்கிறது. இது ஆரம்ப காலத்துல பாருங்க, நமக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு காரியமா இருக்கும். ஒரு லெபோரியஸ் ப்ராசஸ், அதாவது ரொம்ப கடினமான ஒரு காரியம். ஏன்னா நம்ம இயற்கையா அப்படி கிடையாது. இயற்கையா நம்ம எப்படி இருக்கிறோம், படபடன்னு பேச வேண்டியது. சிலருக்கு திறந்து விட்டா குழாய் மாதிரி கட 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 கடன்னு வந்துகிட்டே இருக்கும். அது பாட்டுக்கு கொஞ்ச நேரம் டேப் அடைப்போமேன்றது கிடையாது, ஒழுகிட்டே தான் இருக்கும் பாருங்க. அப்படிதான் நம்ம, ஏன்னா பிசாசு பாருங்க மனுஷனை பாவத்துல விழ வச்சு கெடுத்த உடனே வாயை தான் கெடுத்து போட்டான். கண்டதையும் வேண்டாதெல்லாம் பேசக்கூடிய வாயா மாத்தி வாழ்க்கையை கெடுக்கிறது எப்படின்னு அவனுக்கு நல்லா தெரியுது பாருங்க, இப்படி பண்ணி விட்டான். அதனாலதான் இன்னைக்கு நிறைய வீடுகளில் பிரச்சனை, திருமண வாழ்க்கையில பிரச்சனை, வேலையில பிரச்சனை, வர 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 பேசுற ஆளுங்க அப்படியே வாயை திறந்து விட்டா ஊத்திக்கிட்டே இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி ஆட்கள் ரொம்ப தப்பு பாருங்க. அவங்கள கொஞ்சம் அடக்கி பேசுப்பா, கொஞ்சம் யோசிச்சு பேசி என்ன பேச போறன்றத யோசிச்சு பாரு. பேச முன்னால ஒரு செகண்ட் நின்று யோசிச்சு பாருன்னு சொன்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் அப்படிலாம் கிடையாது, நான் பட்டுன்னு பேசிடுவேன். அர்த்தம் எப்படி பட பட படன்னு பேசுவேன், வெடிப்பனாக்கும் பட்டாசு மாதிரி. பட்டாசு கூட எங்க வெடிக்கணும்னு பார்த்து வெடிக்கணும். அதுக்கெல்லாம் கூட முறையெல்லாம் வச்சிருக்கிறாங்க. சும்மா எங்க பார்த்தாலும் வெடிச்சிங்கன்னா அப்புறம் கை காலெல்லாம் போயிடும் இல்லையா? ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா அது விளையாடக்கூடாது. அதை விட வல்லமை உள்ளது வார்த்தைகள். வாழ்க்கையை ஒண்ணுலமாக்கிட்டு போயிடும் பாருங்க. அப்ப இது ஒரு பெரிய கஷ்டமான ஒரு காரியம். ஏன்னா நம்ம இயற்கைக்கு விரோதமான ஒரு காரியம். இயற்கைக்கு விரோதம்னா கடவுள் நம்மளை அப்படி உண்டாக்குனாருன்னு சொல்லல. இந்த பாவ உலகத்துல வாழுகிற நம்முடைய இயற்கை வாழ்க்கைக்கு முற்றிலும் விரோதமா இருக்கு. ஏன்னா பாவ உலகம் நம்மளை வேற மாதிரி ஆக்கிடுச்சு. கெட்ட காரியங்களை பேசக்கூடியவர்களாக, மற்றவர்களை பற்றி அவதூறு பேசக்கூடியவர்களாக, பொல்லாப்பு பேசக்கூடியவர்களாக, தோல்வியை பேசக்கூடியவர்களாக, தரித்திரத்தை பேசக்கூடியவர்கள், ஜாதியை பயத்தை பேசக்கூடியவர்களாக அப்படி ஆக்கிடுச்சு இந்த பாவ உலகம். பாவம் அப்படி பண்ணிடுச்சு பாருங்க. அதை சொல்றேன் நான். எல்லா மனுஷரும் அப்படி இருக்கிறதுனால இது ரொம்ப கஷ்டமான ஒரு ப்ராசஸ். அப்ப நான் ஒரு கான்சியஸா மனப்பூர்வமா அறிஞ்ச ஒரு தீர்மானத்தை நான் எடுக்க வேண்டியதா இருக்குது. அது என்ன? ஒவ்வொரு நிமிஷமும் நான் என்ன பேசுறேனோ, யார்கிட்ட என்ன பேசுறேனோ, பேசுறதுக்கு முன்னாலும் நான் யோசிக்க போறேன், இந்த வார்த்தையை நான் பேசலாமா, இந்த வார்த்தை என் வாயிலிருந்து வரலாமா, எதை வச்சு நான் தீர்மானிக்க போறேன்? இது கர்த்தருடைய வார்த்தைக்கு ஏற்ற வார்த்தையா? இது கர்த்தருடைய வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களோடு இது ஒத்து போகுதா? அதுக்கேற்ற வார்த்தையா? அதன்படி பேசுறேனா நான்? அந்த நியாயத்தின்படி என்னுடைய வார்த்தைகள் இருக்கிறதா? எண்ணங்கள் வருது போது பாருங்க, வார்த்தை கொடுக்கறதுல ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அப்ப ஒவ்வொரு எண்ணத்தையும் என்ன பண்றோம்? ஜட்ஜ் பண்றோம். எப்படி? கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு ஜட்ஜ் பண்றோம். ஜட்ஜ் பண்ணி பேசலாமோ பேசக்கூடாதுன்னு தீர்மானத்தை பேசுறோம். பேசும்போது கேப்சர் பண்ணிடுறோம், உள்ள போய் பதிஞ்சிடுது, அந்த எண்ணங்கள் உள்ள போயிடுது பாருங்க. அப்புறம் செகண்ட் லெவலுக்கு போறோம் இல்லையா? இதை நான் கொஞ்சம் நல்லா காமிக்கிறேன் அப்படின்னு. ஏன்னா எப்படி இதை புதிதாக்குறது, மனதை எப்படி புதிதாக்குறதுன்னு பற்றி தான் பார்த்துட்டு இருக்கிறோம். உள்ள போயிடுது. இப்போ அடுத்த லெவலுக்கு போகுது. அது என்ன? இமேஜினேஷன், கற்பனை என்கிற அந்த லெவல். இப்போ நல்ல கர்த்தருடைய வார்த்தையோடு ஒத்து போகிற காரியங்களை நீங்க பேசி அதை கேப்சர் பண்ணதுனால இப்போ அந்த இமேஜினேஷன் எபிலிட்டி, அந்த கற்பனை செய்யக்கூடிய அந்த ஆற்றல் நல்லா வேலை செய்யட்டும். செஞ்சு இதை கற்பனையாக மாற்றட்டும். அதன் மூலமாக உங்களுடைய சுகத்தை நீங்கள் காண முடியும். கற்பனைனா என்ன? நீங்கள் கொண்டிருந்த அந்த எண்ணங்களை, எடுத்துக்கொண்ட அந்த எண்ணங்களை, கர்த்தருடைய வார்த்தையின்படி உள்ள எண்ணங்களை எடுத்துக்கிட்டீங்க, சுகத்தின் எண்ணங்களை எடுத்தீங்கன்னா அந்த சுகத்தை நீங்க அப்படியே பார்க்க முடியும். படுத்த படுக்கையா இருக்கிறவங்க வியாதியில எழுந்து நடக்கிறதை பார்க்க முடியும். தரித்திரத்தில் கிடக்கிறவங்க, கடனில் கிடக்கிறவங்க அந்த கடனிலிருந்து மீண்டு செழிப்பாக வாழுகிறதை காண முடியும். அது ரொம்ப முக்கியம் பாருங்க. கற்பனை வேலை செய்ய ஆரம்பிக்கணும், அதை அனுமதிக்கணும். ஏனென்று சொன்னால் இந்த கற்பனை வேற விதமா இருக்க முடியாது. இப்போ ஏன் வேற விதமா இருக்க முடியாது? வேற எண்ணங்கள் கிடையாது. இப்ப எந்த எண்ணங்கள் எடுத்திருக்கிறீங்க? ரொம்ப அளந்து எடுத்திருக்கிறீங்க, ரொம்ப ஜட்ஜ் பண்ணி எடுத்திருக்கிறீங்க எண்ணங்களை. அப்படி எண்ணங்களை எடுத்திருக்க
ஆனதுனால இப்ப கற்பனை தப்பான கற்பனையா ஆக முடியாது, தப்பான கற்பனை வர முடியாது. என்று சொன்னா கற்பனைகள் எப்பவுமே உங்களுக்கு நீங்க என்ன எண்ணங்களை உள்ள வச்சீங்களோ அதுக்கேற்றபடிதான் கற்பனை இருக்கும். இருக்கீங்களா? ஹலோ, என்ன எண்ணங்களை எடுத்தீங்களோ அதுக்கேற்றபடிதான் கற்பனை இருக்கும். இட் will always be within the parameters of your thought. உங்களுடைய எண்ணங்கள் எந்த அளவில் எப்படிப்பட்டதா இருக்குதோ அப்படிப்பட்டதாகவும் அந்த அளவில் தான் உங்களுடைய கற்பனையும் இருக்கும். அதுக்கு மேல இருக்க முடியாது, அது கீழே இருக்க முடியாது, அப்படிதான் இருக்கும். அது அப்படிதான். இதெல்லாம் laws of life பாருங்க, இதெல்லாம் வாழ்க்கையின் பிரமாணங்கள். இப்ப என்ன பண்றீங்க? அதை மெடிடேட் பண்றீங்க, அதை திங்க் பண்றீங்க, அதை யோசிக்கிறீங்க. அந்த எண்ணங்கள் உங்களுடையதாக அப்படியே ஆனதுனால இப்ப என்ன ஆயிடுது? அந்த எண்ணங்கள் மூலமா உங்களுடைய சுகம் உங்களுடைய கண்ணுக்கு தெரிகிறது, அதான் கற்பனை. உங்களுடைய செழிப்பு உங்களுடைய கண்ணுக்கு தெரியுது, உங்களுடைய வெற்றி உங்களுடைய கண்களை காண முடியுது. தோல்வியில வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, ஆனா வெற்றியை இந்த மனக்கண்கள் பார்க்க முடிகிறது. இமேஜினேஷன்ல அதை நீங்க காண முடிகிறது. இப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமானதாக வெற்றிகரமாக மாற்ற முடியும். இதுக்கு ஒரு உதாரணம் காமிக்கிறேன் பாருங்க. வேதத்துல இதை இல்லஸ்ட்ரேட் பண்ணும். இப்போ ஒரு கருத்தை சொல்லியாச்சு, எப்படி பழைய எண்ணங்களை நிர்மூலமாக்குறது, கற்பனைகளை நிர்மூலமாக்குறது, எப்படி புதிய எண்ணங்களை எப்படி உள்ள புகுத்துறது, எப்படி அப்படிப்பட்ட கற்பனைகளை உருவாக்குறது, அந்த கற்பனைகள் எப்படி செயலில் கொண்டு போய் முடியுது இல்லையா? புதிய எண்ணங்கள் போன உடனே இந்த புதிய எண்ணங்களுக்கு ஏற்ற கற்பனைகள் அதுக்கேற்ற செயலை உருவாக்குகிறது. அது திரும்பி திரும்பி செய்யும் போது என்ன ஆகிறது? அது அப்படியே ஸ்ட்ராங் ஹோல்ட் ஆயிடுது, ஸ்ட்ராங்கா அப்படியே பதிஞ்சிருது. அதான் ஸ்ட்ராங் ஹோல்டு இல்லையா? யோசுவா 1:8 நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். ஆனா தெரிஞ்ச வசனம் தான் எப்பவும் ஜாக்கிரதையா இருக்கணும். எவ்வளவு தெரியுதுன்னு பார்க்கணும். நானும் தெரிஞ்சிச்சு இன்னும் தெரியல, நிறைய கத்துக்க வேண்டியதா இருக்கு. யோசுவா 1:8 இல்லஸ்ட்ரேட் பண்ற பாருங்க. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, இதில் எழுதியிருக்கும்படி எல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். என்ன சொல்லியிருக்கு பாருங்க. இங்க சொல்லி இருக்கிற காரியம் 2 Corinthians 10:3-5 வரைக்கும் வாசித்தேன் இல்லையா? என்ன வாசித்தோம் அங்க? நாம் மாம்சத்தின்படி போர் செய்கிறது இல்லை, நமக்கு தேவ பலம் உள்ள போராயுதங்கள் கொடுக்கப்படுகிறது. எதுக்கு? எல்லா தர்க்கங்களையும் மேட்டினியான எண்ணங்களையும் நிர்மூலமாக்கி எல்லா எண்ணங்களையும் சிறைப்படுத்தும்படியாக தேவ பலமுள்ள போராயுதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. 2 Corinthians 10:3-5 வரைக்கும் முதல்ல வாசித்தேன் இல்லையா? அதே தான் இந்த வசனம் சொல்லுது. அதை காமிக்கிறேன். இப்போ இந்த வசனமும் அதுவும் வித்தியாசம் கிடையாது, 2 வித்தியாசமான வார்த்தைகள், பட் கருத்துக்கள் ஒன்று. அதேதான் அங்க சொல்லி இருக்கிற. இப்ப இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கேன், அதே தான் இந்த வசனம் சொல்லுது. என்ன சொல்லுது? ஒண்ணு, இந்த புஸ்தகம் உன் வாயை விட்டு, யோசுவாவுக்கு சொல்றாரு கர்த்தர், இந்த புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக அப்படிங்கிறாரு. அப்படின்னா புஸ்தகம் வாயை விட்டு பிரியாது இருப்பாங்க என்ன? சிலர் நினைக்கிறாங்க இதை பேசாம இதை மெமரைஸ் பண்ணி எந்நேரமும் இதையே சொல்லிட்டு இருக்கணும், இதுதான் புஸ்தகம் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. உண்மையிலேயே அப்படி இருக்க முடியாது. ஏன்னா வெறும் சும்மா வசனத்தை மெமரைஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறது கிடையாது. வசனத்தை மெமரைஸ் பண்றது நல்லது, சொல்றது நல்லது பாருங்க. ஆனா இங்க சொல்லி இருக்கிறது புஸ்தகம் வாயை விட்டு பிரியாது இருப்பதாகனா என்ன அர்த்தம்? எதனால அப்படி சொல்ற? இந்த வாயை விட்டு இந்த புஸ்தகம் பிரியாது இருப்பதாகன்னு என்ன சொல்றாரு? உன்னுடைய எண்ணங்கள், ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் மனதில் வந்து கொண்டே இருக்கிறது. நாளெல்லாம் எண்ணங்கள் அப்படியே உருவாகிறது. எண்ணங்கள் பல இடங்கள்ல வந்து அலமோதுது. உள்ள வரும்போது இந்த வார்த்தைக்கேற்ற எண்ணங்களா எடுத்து அதை மட்டும் ஏற்றுக்கொண்டு அப்படிப்பட்ட எண்ணங்களை இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி உருவாக்க சொல்லுகிறது. அதுதான் இந்த அர்த்தம் பாருங்க. We capture the thoughts by speaking God's word. When we do that, we capture good thoughts which will build a sound mind. எப்படி எண்ணங்களை நாம் சொந்தமாக்கிக் கொள்கிறோம்? கடவுளுடைய வார்த்தையை சொல்லி சொல்லி எண்ணங்களை சொந்தமாக. இந்த புஸ்தகம் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக என்ன அர்த்தம்? இந்த வசனத்துல சொல்லிட்டு இருக்கிறத சொல்லு. உன்னுடைய சுகத்தை பற்றி அது என்ன சொல்லுது அதை சொல்லு. அவருடைய தலைமுறையால் நான் குணமானேன் என்று சொல்லு. சுகம் வேகமாய் துளிர்க்கும் அதை சொல்லு. நோய்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு வேதனைகள் எல்லாம் சுமந்தார். அப்பத்தி தண்ணீர் ஆசீர்வதித்து
வியாதியை விலக்கி வைக்கிறார். நான் பரிகாரியாகிய கர்த்தர். அதை சொல்லுகிறார். இதை சொல்லு. இதே மாதிரிதான் செழிப்பை பற்றி, இதை பற்றி தான் வெற்றியை பற்றி வசனம் என்ன சொல்லுது அதை சொல்லு. இந்த புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. வசனம் என்ன சொல்லுது வாழ்க்கை பிரச்சனைகளை பற்றி? வசனம் என்ன சொல்லுது? வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகள், எல்லா தேவைகளை பற்றியும் வசனம் நிறைய சொல்லுது. அப்ப வசனத்தை பார்க்கும் போது தேடணும். என்னத்தை தேடணும்? நம்மளை பற்றி, நம்ம பிரச்சனையை பற்றி என்ன சொல்லி இருக்குதுன்னு தேடி பார்க்கணும். இயேசு தேவாலயத்துக்குள்ள போறாரு, புஸ்தக சுருளை தர்றாங்க. அவர் என்ன பண்றாராம்? தம்மை குறித்து எழுதியிருக்கிறதை கண்டு அங்க என்ன தேடுறாரு? இவரை பற்றி எங்க எழுதியிருக்குன்னு தேடி பார்த்து அதை எடுக்கிறார். அதை எடுத்து அதை வாசிக்கிறார். நம்ம ஆபிரகாம் பற்றி எழுதியிருக்கிறது, அது என்னன்னு பார்க்கலாம். ஆபிரகாம் பற்றி இல்லைங்க, அது உங்களை பற்றி. ஆபிரகாமுக்கு இப்படி நடந்ததுன்னு சொல்லிட்டு ரோமர் 4ஆம் அதிகாரம் 25 விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே நடக்கும்னு எழுதியிருக்குது. அப்ப வெறும் ஆபிரகாம் கதையை நம்ம வாசிக்கல, நம்ம கதை அது. நம்முடைய வெற்றி, நம்முடைய விசுவாசம், நம்முடைய வாழ்வு இதை குறித்து வாசித்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? அப்ப பாருங்க, வசனத்தை இந்த புஸ்தகம் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக என்ன அர்த்தம்? இந்த வசனத்துல போய் உன்னுடைய சுகத்தை பற்றி, உன்னுடைய வாழ்வை குறித்து, உன்னுடைய வெற்றியை குறித்து, உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து, உன்னுடைய குடும்ப வாழ்க்கையை குறித்து என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்து அதை என்ன பண்ணணும்? வாயில வைத்து அந்த எண்ணங்களை எடுத்துக்கொள்ளணும், கேப்சர் பண்ணணும். கான்ஸ்டன்டா தொடர்ந்து மனதில் அப்படிப்பட்ட எண்ணங்களை என்ன பண்ணணும்? படம் எடுத்துக்கொண்டே இருக்கணும். உள்ள அந்த எண்ணங்களை கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். வெறும் வேலைக்கு போயிட்டு வந்தா பார்த்தாது. ஒருத்தர் சொல்றான், எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் தெரியுமா? எவனுக்கு தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கே தெரியல, அப்புறம் எப்படி அவனுக்கு தெரியும்? வெறும் கஷ்டப்பட்டு உழைச்சா போதாதுங்க. வேலைக்கு போகும்போதே கர்த்தர் நான் கையிட்டு செய்யற வேலையில் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன்னு சொல்லி இருக்கிறார். என்னுடைய நிலத்துல ஏற்ற காலத்துல மழை பெய்யும். நான் கடன் வாங்காதிருப்பேன், கடன் கொடுக்கிறவனா இருப்பேன், கீழாயிராமல் மேலா இருப்பேன், வாழாயிராம தலையா இருப்பேன். இந்த கம்பெனில அப்படிதான் இருப்பேன் நானே. கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிற வாழ்க்கை தான் சொல்லிட்டே போங்க. அதை வாயில வைத்துக் கொண்டே இருக்க. வேலையை குறித்து கடவுள் என்ன சொல்றாரு அதை வைங்க. குடும்ப வாழ்க்கையை குறித்து வார்த்தை என்ன சொல்லுகிறது? கடவுளுடைய வார்த்தை. அதை வாயில வைங்க. வாயில வைத்து வைத்து எடுத்துக்கொள்ள சொல்றாரு. அதெல்லாம் சொல்றாரு யோசுவாக்கு, இந்த புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. அதான் அர்த்தம். இரண்டாவது, இதில் எழுதியிருக்கும்படி எல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. இந்த தியானித்துக் கொண்டிருப்பாயாக கவனிங்க. தியானம்னா என்ன? தியானித்துக் கொண்டிருப்பாயாக என்ன? அதான் கற்பனை. வார்த்தையை சொல்லி சொல்லி எண்ணங்களை எடுத்துக்கிட்டாச்சு. கர்த்தர் என்ன சொல்றாரு நம்முடைய திருமண வாழ்க்கையை குறித்து, கர்த்தர் என்ன சொல்றாரு நம்முடைய பொருளாதாரத்தை குறித்து, கர்த்தர் என்ன சொல்றாரு என்னுடைய வெற்றியை குறித்துன்னு சொல்லி சொல்லி எடுத்துக்கான்றாரு. அதை சொல்லி சொல்லி அந்த எண்ணங்களை பூத்துன பிறகு அந்த எண்ணங்கள் கற்பனையா மாற்றன்றாரு. இப்போ அந்த எண்ணங்கள் கற்பனையா மாற அனுமதி கொஞ்சம் நேரம் எடுத்துக்க. அந்த எண்ணங்களை கற்பனை செய்து பார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை எண்ணிப்பார். அதை உன் கண்ணால காண, மனக்கண்கள் அதை பார்க்கட்டும். சோமாறத பாரு, வெற்றி அடைகிறத பாரு, மேல வர்றத பாரு, தலையா இருக்கிறத பாரு, கீழா இருந்தவன் மேலா இருக்கிறத பாரு, கர்த்தருடைய உயர்த்துகிறத பாருன்றார். அதான் மெடிடேஷன். மூணாவது, இதில் சொல்லப்பட்டிருக்கிறவர்கள் எல்லாம், எதில் சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாம்? வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாம் செய்யும்படியாக. எழுதியிருக்கிறபடி எல்லாம் நீ செய்ய கவனமா இருக்க முடியாது. அந்த செய்ய கவனமா இருக்க முடியாது. நான் என்ன சொன்னேன்? எண்ணங்களை எடுத்துக்கிறோம். எப்படி சொல்லி சொல்லி எடுத்த பிறகு அது கற்பனை ஆகிறது. கற்பனை எங்க கொண்டு விடுது? செயல்ல. கற்பனை எங்க போய் விடுது? செயல்ல. அதேதான் இங்க சொல்லி இருக்குது. சொல்லி சொல்லி எடுத்துக்கோ. புஸ்தகம் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. இதுல இரவும் போலும் தியானமா இருப்பாயாக. இப்படி கற்பனை பண்ணிட்டே இரு. கற்பனை பண்ணிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவ? இது சொல்ல எழுதப்பட்டிருக்கிறபடி எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவேன்றாரு. யூ வில் டு இட். செய்ய ஆரம்பிச்சிருவேங்கிறாரு. பாருங்க எப்படியெல்லாம் சொல்றாங்க பாருங்க. செய்ய ஆரம்பிச்சிருவேன்றாரு. அப்புறம் ரிசல்ட் என்ன? உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், புத்திமானாயும் நடந்து கொள்வாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னுடைய வாழ்க்கை தரமே மாறிடும், வாழுகிற விதமே மாறிடும். ஏன்னா உன் எண்ணம் மாறிடுச்சு, கற்பனை மாறிடுச்சு, செயல் மாறிடுச்சு.
செயலை திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆயிடுது? உன் வாழ்க்கை தரமே மாற்றப்படுகிறது என்றார். அதனாலதான் பாருங்க, கர்த்தர் யோசுவாவுக்கு இதை கத்து தர்றாரு. ரட்சிக்கப்பட்டாங்க. பார்வோன் கையிலிருந்து, பிசாசு கையிலிருந்து விடுதலை கிடைச்சிருச்சு. சிவந்த சமுத்திரத்தை கடத்தாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, வந்தாச்சு. இப்ப கானான் தேசத்தை சுதந்திரிக்க போறாங்க, உள்ள நுழைய போறாங்க, எடுத்துக்கொள்ள போறாங்க. அப்பதான் சொல்லி தர்றாரு எப்படி எடுத்துக்கொள்றதுன்றபடிதான். நிறைய நேரத்தில் விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்டாங்க, ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க, பரிசுத்தாயப்பட்டாங்க, எல்லாம் இருக்குது. ஆனா எப்படி கானான் தேசத்துல நுழையிறதுதான் தெரியாது. நிறைய வனாந்திரத்துல சாகிற விசுவாசிகள் தான் நிறைய உண்டு. வனாந்திரத்திலே வாழ்ந்துட்டு வனாந்திர பாட்டை பாடிட்டு, இந்த வனாந்திர யாத்திரைகள்னு சொல்லி பாடி அந்த வனாந்திர வாழ்க்கையை முடிச்சுட்டு, ஒன்றும் இல்லாமல் முடிச்சுட்டு அப்புறம் பரலோகம் போய் தான் கண்டுபிடிக்க போறாங்க. ஐயோ, கானான் தேசம் அங்க இல்லை இருக்குதாங்க. இவங்க நினைச்சிட்டாங்க அங்க இருக்குதுன்னு நினைச்சிட்டு போனாங்க. கடைசியில் பார்த்தா கத்தர் அங்க போன பரலோகம் சொல்லுவாங்க, அங்க இல்லை இருக்குதுன்னு. அங்க இல்லை வச்சாங்க. அதுல நுழையிறதே கிடையாது. பாருங்க, ஏன் நுழையிறது கிடையாதுன்னா இந்த மாதிரி ட்ரைனிங் கிடையாது. எந்த மாதிரி ட்ரைனிங்? இந்த புஸ்தகம் உன் வாயை விட்டு, அதான் சொல்றாரு, தேவனுடைய பரிபூர்ண சித்தம் நிறைவேற வேண்டும் என்றால் உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபமானும். இல்லைன்னா நுழைய முடியாது. அந்த பரிபூர்ண சித்தம் நிறைவேற முடியாது. தேவனுடைய ராஜ்யத்தின் சித்தம் அங்க நிறைவேற முடியாது. தேவனுடைய ராஜ்யம் அங்க வர முடியாது. அந்த ராஜ்யம் பற்றாக்குறையின் ராஜ்யம் அல்ல, நிறைவின் ராஜ்யம். அந்த நிறைவை இந்த வாழ்க்கையில் நம்ம அனுபவிக்க முடியாது, மனம் புதிதாகவில்லை என்று சொன்னாங்க. அதனால அவனுக்கு அதை கத்துறார். புஸ்தகம் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, இதில் தியானமாயிருப்பாயாக, இதில் செய்ய கவனமாயிருப்பாயாக, அப்பொழுது நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய், அப்பொழுது உன் வழியை வாய்க்கப்படுவாய், புத்திமானாய் நடந்து கொள்வாய். யூ ஷல் ஹேவ் குட் சக்சஸ் இருக்குது. நல்ல சக்சஸ். எத்தனை பேர் நம்புறீங்க நல்ல சக்சஸ்? இது பைபிள் வார்த்தை. இது கர்த்தர் உண்டு பண்ண வார்த்தை. கர்த்தருடைய சித்தம் இது அவருடைய பரிபூர்ண சித்தம், இது அவருடைய விருப்பம், இது அவருடைய பிரியம். சக்சஸ் அந்த வார்த்தையே கர்த்தருக்கு இனிக்குது. ஹலோ, உங்களுடைய சக்சஸ் அவருக்கு பிரியமா இருக்கிறது. உங்களுடைய சக்சஸ் அவர் நல்லதுன்னு நினைக்கிறாரு. உங்களுடைய சக்சஸ் அவருடைய பரிபூர்ண சித்தம் என்கிறார். எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாமம். எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாமம் இயேசு நாமமே. ஜெயம் ஜெயமே, சாத்தான் சக்தி ஒன்றும் இல்லையே. இயேசு நாமமே. ஜெயம் ஜெயமே, சாத்தான் சக்தி ஒன்றும் இல்லையே. அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா. பாவத்திலிருந்து ரட்சித்ததே இயேசுவின் நாமமே. பாவத்திலிருந்து ரட்சித்ததே இயேசுவின் நாமமே. நித்திய நரகத்திலிருந்து விடுவித்ததே கிறிஸ்தேசுவின் நாமமே. நித்திய நரகத்தில் இருந்து விடுவித்ததே கிறிஸ்தேசுவின் இயேசு நாமமே. ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே. ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா. சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே. சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே. சத்ரு கோட்டைகளை தகர்ந்தெறிந்திட்டதே கிறிஸ்தேசுவின் நாமமே. சத்ரு கோட்டைகளை தகர்ந்தெறிந்திட்டதே கிறிஸ்தேசுவின் நாமமே. இயேசு நாமமே. ஜெயம் ஜெயமே, சாத்தான்
சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா. சரீர வியாதிகளை குணமாக்குதே இயேசுவின் நாமமே. சரீர வியாதிகளை குணமாக்குதே இயேசுவின் நாமமே. தொல்லை கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கிடுதே கிறிஸ்தேசுவின் நாமமே. தொல்லை கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கிடுதே கிறிஸ்தேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா. சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே. சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே. சத்ரு கோட்டைகளை தகர்ந்தெறிந்திட்டதே கிறிஸ்தேசுவின் நாமமே. சத்துருக்கோட்டைகளை தகர்த்தெறிந்திட்டதே இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா